ஹாய் ஆல் வெல்கம். விநாயகர் சதுர்த்திக்காக கிளீனிங் ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தேன். லன்ச்லாம் முடிச்சுட்டு 3 o'clock மேலே தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். டெய்லி கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டைனிங் டேபிள் க்ளீன் பண்ணிடுவேன். கிச்சன் வந்துட்டு டெய்லி ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வைப் பண்ணிடுவேன். ஸ்பில்லான பிளேசஸ் மட்டும் இல்லாமல் கவுண்டர் டாப் வால் எல்லா பிளேசஸும் வைப் பண்ணி விட்டுருவேன். வீக்லி ஒன்ஸ் மண்டே மட்டும் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி கொஞ்சம் டீப்பாக க்ளீன் பண்ணிடுவேன். கிச்சன் க்ளீன் பண்ண காலின் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சம்டைம் காலின் இல்லைன்னா நிமை லிக்விடில் விம் ஜெல் மிக்ஸ் பண்ணி அதில் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு எம்டியான காலின் பாட்டில்லையே ஃபில் பண்ணி யூஸ் பண்ணிக்குவேன். இந்த டேப் ஸ்ப்ரிங்க்லர் வந்துட்டு ஒரு 50 ரோட் ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். 50 ருபீஸ்க்கும் கம்மியாக தான் இருந்தது. ரொம்ப டேஸ் நல்லாவே ஒர்க் ஆகிட்டுருக்கு. நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை.
ஆயிடுச்சு. ஸோ டீ பிரேக் எடுத்துட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு டீ ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி திங்ஸ்லாம் எடுத்து சோஃபா ஆர் பெட் மேலே வச்சுட்டு க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்குது. வீக்லி ஒன்ஸ் Thursday நான் மாப் பண்ணிடுவேன். ஒன் டைம் ஃப்ளோர் கிளீனர் யூஸ் பண்ணி தொடச்சிட்டு செகண்ட் டைம் பிளைன் ஹாட் வாட்டரில் தொடச்சிடுவேன். இந்த மாப் அண்ட் பக்கெட் 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். ஸ்டிக் மட்டும் உடஞ்சிருச்சுன்னு நியூ மாப் வாங்கியிருந்தேன். கையில் பிழிய வேண்டியது இருக்காது. அந்த ரீசனுக்காகவே நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். தென் ப்ரெஸ் ஆகிட்டு பூஜா திங்ஸ்லாம் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வாட்டரில் புளி, லெமன் அண்ட் விம் ஜெல் இதெல்லாம் ஆட் பண்ணி பாயில் ஆன அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் எல்லா திங்ஸையும் ஒரு 1 hour சோக் பண்ண வச்சுருவேன். அதுக்கப்புறம் விம் ஜெல் யூஸ் பண்ணி ஸ்க்ரப் பண்ணி க்ளீன் பண்ணிடுவேன். இதுதான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பெட்டராக இருக்குது. இந்த விநாயகர் சதுர்த்தி ரொம்பவே சிம்பிளாக தான் செலிப்ரேட் பண்ணோம். சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணாலும் இந்த விநாயகர் சதுர்த்தி எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நானும் என்னோட லிட்டில் கேலும் சேர்ந்து பண்ண விநாயகர் சிலை வச்சு செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். என்னோட டாட்டர் ஸ்கூலில் விநாயகர் ஐடால் மேக்கிங் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கிளே அப்புறம் டெக்கரேட்டிவ் திங்ஸ்லாம் அவங்களே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. நான் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் வாட்டர் சரியாக ஆட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணியிருந்தா இன்னும் பெட்டராக வந்திருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணது இல்லை. நார்மலாக வீட்டில் இருக்கிற பிள்ளையார் வச்சு செலிப்ரேட் பண்ணுவோம், அவ்வளோதான்.
எங்கேயாச்சும் வெளியில போலாம் அப்படின்ட்டு பார்க்கு தான் போயிருந்தோம்.